1 கொரிந்தியர் 13:6 சொல்கிறது, அன்பு சத்தியத்தில் சந்தோஷப்படும். வேதம் கூறுகிறது, அன்பே பெரியது. அன்பு சகல பாவத்தையும் மூடும். ஒருவனிடம் அன்பு இல்லாவிட்டால் அவன் இயேசுவை சேர்ந்தவன் அல்ல என்று வேதம் திட்டமாய் கூறுகிறது. தேவன் தன்னுடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிப்பவன் எவனோ அவன் கெட்டுப்போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரையே தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். தேவ அன்பை மனிதனை மீட்கும் பொருள்படியாக இயேசுவை உந்தி தள்ளினது. தேவன் மனமுகர்ந்து இயேசுவை பூமிக்கு அனுப்பினார். நீ உன் தேவனிடத்தில் உன் முழு இதயத்தோடும் உன் முழு மனதோடும் உன் முழு ஆத்மாவோடும் அன்பு கூறுவாயாக என்று வேதம் கூறுகிறது. உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்ற இந்த வார்த்தைகளின் மூலம் நியாயப்பிரமாணம் முழுவதும் நிறைவேறும் என்று தேவன் வாக்களிக்கிறார். அன்பில்லாதவன் தேவனை அறியான். தேவன் அன்பாகவே இருக்கிறார். தேவன் அன்பின் நிமித்தமே இந்த பூமியை கட்டுகிறார். அதற்கு நாம் பிறரிடம் அன்பு செலுத்தும்போது தேவ அன்பு பிறரிடம் வெளிப்படுகிறது. அவர்களும் தேவனை ஏற்றுக்கொள்வதற்கான சாத்தியம் அங்கே ஏற்படுகிறது. நம்முடைய போட்டிகளையும் பொறாமைகளையும் தீய எண்ணங்களையும் மறந்து தேவ அன்பை வெளிப்படுத்துவோம். தேவனுடைய வார்த்தையை உபயோகப்படுத்துவோம். தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. ஆமேன்.